எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது பாருங்கள். ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 16க்கு 45, ஒரு 720 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK தாங்க. கீழே ஒரு சிங்கிள் BHK பண்ணியிருக்காங்க, மேலே தனியாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது வடக்க பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் தார் ரோடு தாங்க, ஒரு 15 ஃபீட் ரோடு தான். சரி, நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளேருந்து பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிக்கு டெம்பரரியாக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது டெம்பரரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். இந்த பில்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் கனெக்ஷன் இருக்குதுங்க. எல்லாமே இப்போ இந்த என்னுடைய பேக் சைடில் இந்த ரைட் சைடில் இருக்க லைனில் இருக்கிற வீடுங்க எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து இந்த சைடு ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு ட்ரைனேஜ் தண்ணி வெளியில் போகும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் சைடு ட்ரைனேஜ் தான். ஸோ ஆப்போனட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போனட்டு ட்ரைனேஜெலாம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வீலர் பார்க்கிங் தான் ஆக்சுவலாக. அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு ஆல்ட்டோ வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணி விடலாம். இது போர்வெல்லுங்க. 30 அடியிலே தண்ணி கிடச்சிச்சாங்க. ஆக்சுவலாக 160 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு இறக்கியிருக்காங்க லென்த்து. ஸோ ட்ரைனேஜில் கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் வாட்டர் பிரச்சனை இல்லை. சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஹாலுக்கு போகிறது கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அருகால் எல்லாமே நாட்டு தேக்கில் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரோட டிசைன் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. நாட்டு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஹால் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டீசெண்டாக ஒரு ஹால் பண்ணியிருக்காங்க. கார்னர்லேயே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது டிவிக்கு உண்டான ஸ்லாப்ஸுங்க. அந்த லாஸ்ட்டில் தெரியுது போஜனமுக்கு ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி போஜனமுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலில் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம்ங்க. ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பாத்ரூம் ஆக்சஸரி வைக்கிறதுக்கு 2 கார்னரில் ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கில். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஸ்லாப்ஸும் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. வுட்டில் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஒரு காம்பேக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைட்லேயே 2 சைட்லேயுமே ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரோவில் வந்து உங்களுக்கு ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு டேப்பும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட்டுங்க. மேலே கிரில் கொடுத்து சேஃப்டி பண்ணியிருக்காங்க. நல்லா டாலாக இருக்குது பாருங்கள், நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அங்கே மேலே ஒரு ரூம்ஸ் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். வாசப்பள்ளியே உங்களுக்கு ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
மாடி மேலே ஒரு சிங்கிள் ரூம் பார்த்துடலாங்க. இங்கே ஏறும்போது படிக்கட்டு நார்மல் சைஸில் இருக்குதுங்க. கொஞ்சம் மேலே இருந்ததுக்கப்புறம் நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க படிக்கட்டை. இங்கே பாருங்க, ஒரு ஃபுல் ப்ராடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும், மேலே பொருள் ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க படிக்கட்டை. மாடி மேலே ஒரு தனியாக ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, துணி ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா அதே லென்த்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு டிவிக்கு உண்டான பாயிண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் டிவிக்கு உண்டான பாயிண்ட்ஸ் அங்கே பாருங்கள், கேபிளுக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு எல் ஷேப்பில் ஒரு இது ராஃப்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ஷேப்பில். கீழே ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பாருங்கள், இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் தாங்க. ஆஸ் யூஷுவல் ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பாத்ரூம் ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கு ஒரு கார்னரில் 2 ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. அதே போல் ஏசிக்கு உண்டான பாயிண்ட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டீசன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் பட்ஜெட் ஹவுஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணால் அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.